ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கசன்ஸ். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம பூண்டு சேர்த்து செய்கிறதால உருளைக்கிழங்கு சேராதுன்னு சொல்கிறவங்க கூட இது சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 2 பூண்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த இடத்துலையுமே கட்டி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை போய் இதனுடைய கலர் லைட்டாக மாறினதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்க்கும் போது இந்த பூண்டும் சில்லி ஃப்ளேக்ஸுடைய மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததையுமே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த தண்ணியை கொதிக்க விட்டுடலாங்க. உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இது அப்படியே சேர்த்துருங்க. இந்த மாவை எந்த இடத்துலையுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அடுத்தது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கோட நம்ம ஆற வச்சுருக்கிற மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவினை கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சப்பாத்தி கல்லில் எண்ணெய் பூசிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை 3 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. பார்க்கறக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் செய்யும் போது எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து இதை நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா தின்ன உருட்டி எடுத்த மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குதுங்க, ஆனால் இது சின்ன பீஸ் தான். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதையுமே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு பீஸை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடாயிருக்கணும். அப்புறமா நீங்கள் கேஸ் ஸ்டவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்திருக்குங்க. உருளைக்கிழங்கினுடைய நிறம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே எண்ணெயில் இருக்கிற நுரையெல்லாம் அடங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், அருமையான மொறுன்னு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.